4 கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்துல 4 பேர் நியமிச்சு தினந்தோறும் பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும். அப்படின்னா அந்த கூடுதல் தலைமைச் செயலருடைய டிபார்ட்மெண்ட்டை யார் பார்க்கிறது? இந்த இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒன்று துறை இருக்குது. அதில் தான் அரசாங்கத்தில் கொடுக்குற செய்தியெல்லாம் வெளியிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. திமுக ஆட்சி இருக்கும்போது, முந்தைய கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது இப்படித்தான் இருந்தது, அதிமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருந்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்தாச்சு. இந்த செல்வாக்கு இழந்த காரணத்தினால எப்படியாவது மக்களை குழப்பி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் திட்டமிட்டு 4 கூடுதல் தலைமைச் செயலாளர்களை நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர் கொடுக்கிறாங்க, திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? 1,05,00,000 பேர்கிட்ட மனு வாங்கியிருக்கிறாங்க. 1,05,00,000 பேர்கிட்ட மனு வாங்கி இதுவரைக்கும் 1,01,00,000 பேருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா 1,01,00,000 பேருக்கு தீர்வு காணப்பட்டது என்றா எந்தெந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டீங்க, என்னென்ன மனு கூட கொடுத்திருக்கிறாங்க, அதற்கு என்ன பரிகாரம் கண்டப்பட்டிருக்குது, என்ன விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இப்படி தவறாக புள்ளி விவரங்கள் மீது சட்டப்படி அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகள் பொதுவானவர்கள், உண்மை நிலையைத்தான் பேச வேணும். வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவுக்கு உடந்தையா இருந்துடாதீங்க. உங்களுக்கு திமுக முக்கியம்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கட்சியில சேருங்க. திமுக கட்சியில சேர்ந்து பிறகு பேட்டி கொடுங்க. நாங்க வேண்டாங்கல. ஆனா அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான செய்தி, கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இரு தம்பி, அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான புள்ளி விவரத்தை கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. மக்களை குழப்பாதீங்க. அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் ஏற்க வேண்டும் என்று எச்சரிக்கிறேன்.